நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமாள் ஸ்திரீகளோடு ராசக்கிரீடை செய்தார் அப்படின்னு பொதுவா பாகவதத்துல இருக்கு. நிறைய பேர் அதை வர்ணிச்சிருக்கா, பாடுறவாள்லாம் பாடியிருக்கா. பட்டதிரிகளுக்கு ஒரு சந்தேகம், சரி பாகவதத்துல இப்படி இருக்கு, நம்ம குருவாயூரப்பன் இத்துணூன்றுக்கு 7 வயசு குழந்தை, அது என்னமோ ராத்திரி பெண்களோட ராசக்கிரீடை பண்ணித்தான், பயமே இல்லாம, இருட்டு கண்டால் குழந்தைகளுக்கு பயம், இருட்டுல தனியா போய் பெண்களோட இப்படி ராசக்கிரீடை பண்ணிட்டுனா யாரு நம்புவா, எனக்கு என்னமோ நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே எப்படி நகர்றது, இதை வர்ணிச்சுட்டுல மேல போனோம். ஆனா இவருக்கு அது இன்னும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. கண்ணை மூடிண்டாராம், கண்ணை திறந்து பார்த்தார். அப்ப எப்படி இருந்துதான், யமுனை ஆற்றங்கரை, அங்க ஒரே மணல், பூர்ண சந்திரன், நீல நிறத்து பாலகன், நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான், காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என் உள்ளம், காற்றினிலே வரும் கீதம். அதராகித சாருவம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல ஷிலா விபங்க லீலாக பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணேங்கிறார் சுவாமி தேசிகன். என் கடைசி பிரயாணத்தில் நான் சிறியவன் தான், இங்கே வந்திருக்கவா எல்லோரும் வயோவிருத்தைகி ஞானவிருத்தைகி ஷீலவிருத்தைகி. ராமாயணத்தில் ஒன்று உண்டு, ஞானத்தால் வயசால் ஷீலத்தால் உயர்ந்தவர்கள், நீங்கள்லாம் அப்படிதான். பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா. ராமாயணத்தையே எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேள், ஒத்தரே எத்தனை தடவை சொல்லி கேட்டிருப்பேள். அதனால் உங்களை மாதிரி ஞானிகள் இல்லை, சிறியவன். ஆனாலும் பெரியவா எனக்கு உபன்யாசங்கள்லையும் காலக்ஷேபத்திலையும் சொல்ல வச்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்னமோ, யமன் ஒரு பாசக்கயிறு போடும்போது ஆறுக்கா இருந்தாலும் அந்த மரண பயம்னு வரும்னு சொல்லுவா. அந்த மரண பயம்னு வரைச்ச இவ்வளோ உபன்யாசம் கேட்டோமே, ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வருமோ, அடித்த ஜோக் கூட ஞாபகத்துக்கு வராது, அது வேற ஏதாவது பயம் இருக்கும்னு சொல்லுவா. தேசிகன் சாதிக்கிறார், சுவாமி தேசிகன் வைராக்கியசீலம், அதாவது அவர் ஞானத்திலும் வைராக்கியத்திலும் உயர்ந்தவர். அவரே சொல்றார், என் கடைசி பிரயாணத்தில் எனக்கே பயமாக இருக்கலாம், ஆனால் அந்த பயத்தை போக்குவிக்கும் அளவுக்கு யார் இருக்கணும் தெரியுமா, ஒரு சின்ன குழந்தை, நீல நிறத்து குழந்தை, மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தை. அவ்வளோ ஒரு ஒரு மத சிகி பிஞ்சங்கிறார், அந்த குழல் கற்றைகளில் அந்த மயூரத்தின் பிஞ்சத்தை போட்டுட்டு இருக்கணுமா அந்த குழந்தை. அப்பேற்பட்ட குழந்தை என்னுடைய கடைசி பிரயாணத்தில் யமுனை ஆத்தங்கரையில் அந்த குழலூதும் அழகை நான் சேவை சாதிக்கணுங்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது எவ்வளோ மமாந்திம பிரயாணை, அந்திம பிரயாணை, மை லாஸ்ட் ஜர்னியில் எனக்கு கம்பேனியனாக இருக்க வேண்டியவன் கிருஷ்ணன்கிறார். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் பட்டதிரில் கண்மூடி கண் திறக்கும் போது அந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தில் அந்த யமுனை ஆத்தங்கரையில் இருக்கிற மாதிரி இருந்தாராம். பட்டதிரில் இப்படின்னு பார்க்கறதுக்குள்ள சுத்தி பெண்கள், அந்த பெண்கள் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா மாதவம் மாதவம் ச அந்தரேன அங்கனா, 2 பெண்களுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன், 2 கிருஷ்ணன்களுக்கு நடுவில் ஒரு பெண் என்னும் ஒரு சமயத்தில் கோத்து ஆடினாளாம். லாஸ்யம்னு பேர், உல்லாசியம், ரொம்ப அழகான நாட்டியம், ராசக்கிரீடை, அதை செய்தாராம். இப்போ பகவான் பட்டதிரியில பார்த்தாராம், பட்டா இப்பவாவது நம்பரியா நான் இன்னைக்கு ராசக்கிரீடை பண்ணேன்னு. அப்போ பட்டதிரில் உடனே நாராயணியத்தை எழுத ஆரம்பிக்கணும். என்னன்னு ஆரம்பிப்பார், கிருஷ்ணா நீ தெரியறதுக்கு முன்னாடி உன் கேசபாசங்கள் எனக்கு தெரிஞ்சுதுன்னர். கேசபாசத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகாலளித மங்கராக கன சௌரபம் பீதச்சேலத்ருத காஞ்சி காஞ்சித முதங்கஜம் சுமணி நூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவ ஹி ரூபமீஷ கலயாமகே. அப்படி பகவான் ராசக்கிரீடை செய்தானாம். இதுல ஒரு கட்டம், அந்த பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார்,
அதில் ஒரு பெண்மணி இப்படி ஆடி ஆடி ரொம்ப ஆடி இடி குதிச்சாலாம் நமக்கே வந்து டயர்டாயிடுறதோன்னு ஒரு பெண்மணி இப்படிலாம் ஆடினோன்னு அவளுக்கு வேர்த்து கொட்டி மூர்ச்சையாயிட்டா, கீழே விழுந்துட்டா. கிருஷ்ணர் போய் தண்ணி எல்லாம் தெளிச்சு அவர் மார்பில் ஏற்றி வச்சுன்னு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். இவளுக்கு முழிப்பு வந்து கொடுத்து முழிச்சுட்டு இருக்கலாமோனோ, இன்னும் மூர்ச்சையான மாதிரியே நடிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு பெருமாளுடைய மார்பில் சயனிச்சுட்டு இருக்கிறது அவ்வளோ சுகமாக இருக்கான். இவ திருட்டுத்தனமாக இந்த மாதிரி சயனிக்கிறத யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருந்தா. பட்டதிரிகள் பார்த்துட்டார். அவர் சொன்னார், ஸ்வின்ன சன்னதனு வல்லரீததனு காபி நாம பசுபாங்கணா காந்தமம் சமவலம்பதே ஸ்ம பிருததாந்தி பாரமுகுலேக்ஷணா காச்சிதாச்சலித குந்தள நவபட்டீரசார நவ சௌரபம் பசார நவ சௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சுச்சும்பபுஜமஞ்சிதோ ரூபுலகாங்குரம். அப்படி அனுபவிச்சார் பட்டதிரிகள். 98வது தசகம் வந்துடுத்து, 98 தசகம் வந்தாச்சு. வரும்போது அவர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பகவானின் அழகை அனுபவிச்சுட்டு விழுந்து விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சார். ஞாபகம் இருக்கா? ஃப்ளாஷ்பேக். அவருக்கு பக்கவாதம், வைத்த வலி. பக்கவாதம் வந்து ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி இருந்தால் எங்கே சேவிக்க முடியும்? இவர் ஒரு ஸ்லோகமும் முடிச்சுட்டு சேவிச்சார். 1000 ஸ்லோகங்கள். சிஷ்யாக்கள்லாம் சொன்னாலாம், சுவாமி உமக்கு உடம்பு தீந்து போயிடுத்தே, இன்னும் சுகமாயிட்டேளே. அப்பதான் தெரிஞ்சது, ஐயோ நம்ம ஆயுராரோக்கியத்தோட இருக்கோமே. அதுதான் இன்னைக்கும் நாராயணியம் படிக்கும்போது 98வது தசகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் விழுந்து விழுந்து சேவிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 99வது தசகம் வந்தாச்சு, 99 எல்லாம் முடிச்சாச்சு. பாகவதத்தின் சாராம்சம் 99 தசகங்கள்ல அடக்கிவிட்டார். இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். உடம்பும் நன்னா எடுத்து நன்னா பகவானை அனுபவிச்சுட்டோம். இப்போ ஒவ்வொன்றா அவருக்கு தோன்றது, ஹே பகவானே, அன்று நீ வந்து வேதத்தை ரட்சித்து கொடுத்தாய் மத்ஸ்யாவதாரத்தில், பார்க்கடலை கடையச் செய்தே நீ கூர்மாவதாரம் எடுத்தாய். அன்று பாஷிதூர்த்து கிடந்தவளான அந்த பூமி தேவியை இடர்ந்தெடுத்தாய் வராக அவதாரம் கொண்டு. அன்று தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்ன ஒரு பாகவதனான பிரஹ்லாதனின் வார்த்தையை மெய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவிடத்திலும் சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே என்று நரசிம்ஹாவதாரம் கொண்டாய். குள்ளமான வாமனாவதாரம் கொண்டு 3 உலகையும் அளந்தாய். பரசுராமாவதாரம் கொண்டு க்ஷத்ரியர்களை எல்லாம் முறித்தாய். ராமாவதாரம் செய்தாயே ஹே ராமா, சீதையோடு அன்று கானகம் சென்றாயாமே. அன்று நீ நிஷாதானாம் நேதான் இருக்கக்கூடிய அந்த குஹப்பெருமானோடு சக்கியம் கொண்டாய். அன்று குன்று சூழ்வான் மகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரீவனோடு தோழமை கொண்டாய். விபீஷணனோடு தோழமை கொண்டாய். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தாய். கபந்தனுக்கு மோட்சம் கொடுத்தாய். சபரி மோட்சம் அடைவதை நீ பார்த்தாய். இத்தனை செய்த ராமா, அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் காராகிருகத்தில் இரவு வேளை வெளியில் மழை இருக்கும் சமயத்தில் தேவகிக்கும் வசுதேவனுக்கு புத்திரனாக பிறந்தாயாமே. பிறக்கும் சமயத்தில் புஜங்களோடு 32 பற்களோடு பிறந்தாயாமே. அப்போ அம்மாவான தேவகி கேட்கிறா, குழந்தாய் நீ வந்து உன்னுடைய அதிமானுஷ லீலைகளை எல்லாம் மறைத்து கொள்னு சொன்னோட 24 வயசுக்கு பேச்சை கேட்ட, அப்பா பேச்சை கேட்ட ராமனை விட பிறந்த உடனேயே அம்மா பேச்சு கேட்ட கிருஷ்ணா, அன்று நீ தேவகிக்கு காட்சி கொடுத்தாய். பிற்காலத்தில் யமுனையை கடந்து நீ ஆயர்பாடிக்கு செல்லும் தருவாயில் அந்த யசோதையானவள் உன்னை வளர்த்தாளாமே. அவளுக்கோ ஆச்சாரம் தெரியாது. அப்பேற்பட்ட யசோதை இங்க நில் அக்ர திஷ்ட என்று சொன்ன உடனே ஒரு கயிறை வச்சு உன்னை உரலோட கட்டினாளாமே. உரலுக்கும் உனக்கும் வாசி தெரியாம நின்னாளாமே அந்த யசோதை. அப்பேற்பட்ட யசோதை தாமக்கயரோட கட்டின மார்க்கோட நீ இன்னைக்கும் சேவை சாதிக்கிறியே ஹே கண்ணா. அன்று நீ காளிங்கன் மீது நர்த்தனம் செய்தாயாமே. கோவர்தனமான மலையை குன்றை குடையாய் எடுத்தாயாமே. அன்று பெண்களோடு ராசக்கிரீடை செய்தாயாமே. அன்று ஒரு நாள் பாண்டவர்களுக்காக நாய் போல் அந்த
தூதான சென்றவனான தூதுவனே, அன்று நீ ஹஸ்தினாபுரத்துக்கு செல்லும் போது பீஷ்மர், துரோணர், கிருபர், துரியோதனன், துஷாசனன் ஆகியவர்கள் கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லும்போது நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், மகாத்மாவான விதுரனின் கிரகத்துக்கு தான் போவேன் என்று சொல்லி அவர் குடிசலுக்கு ஏழினாயாமே. நீ வந்த பரபரப்புல விதுராழ்வான் உனக்கு பழம் உரிச்சு கொடுக்கிற சாக்குல பழத்தெல்லாம் கீழே இட்டு தோலை உன்னிடத்தில் கொடுக்க நீயும் அதை ரசத்தோடு உண்ண அவனின் பத்னி வந்து சொல்ல, சுவாமி இந்த மாதிரி அபச்சாரம் செய்யலாமான்னு சொன்ன உடனே நீங்க அந்த அபச்சாரப்பட்டுட்டேன் கண்ணான்னு சொன்ன உடனே விதுரா உன் பழத்துக்கோ உன் தோலுக்கோ நான் சாப்பிடல, உன் பக்திக்காக சாப்பிட்டேன்னு சொன்னாயாமே கண்ணா. அன்று நீ அம்பரீஷனுக்கு விஸ்வரூபம் கொடுத்தாய், இதெல்லாம் ஆயிடுத்து கண்ணா. அன்று ஒரு நாள் உனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுத்து. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹா என்று சியமந்த பஞ்சகம்னு சொல்லக்கூடிய குருக்ஷேத்திர பூமியில அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்தவனே பிருது சக்கரவர்த்தியின் வம்சத்தில் வந்ததால பிருதா என்னும் குந்தியின் பிள்ளைதான் பார்த்தனான அர்ஜுனன். அந்த பார்த்தனுக்கு சாரதியாய் அமர்ந்தாயாமே. அமரும் தருவாயில ஹே கிருஷ்ணா அவன் சொன்னானாம், ஹே கிருஷ்ணா இந்த ரதத்தை பூமியின் மத்தியத்தில் கொண்டு நிறுத்துன்னு சொன்னு நிறுத்தினாய். அவன் செருப்பு உன் முதுகல பட்டுதாமே, அதெல்லாம் கண்டுக்காமல் நீ எனக்கு தோழன்னு சொல்லிண்டாயாமே. சொல்லிக்கக்கூடிய தருவாயில 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்களான பகவத்கீதையை சொன்னாயாமே. இதை கேட்ட அந்த அர்ஜுனன் அப்படி மெய்சிலிர்த்து போனான். அதுல 11வது அத்தியாயத்துல நீ விஸ்வரூபத்தை காண்பித்து கொடுத்தாயாமே. அந்த விஸ்வரூபத்தை ஆராலையும் பார்க்க முடியலையாம், அர்ஜுனனால பார்க்க முடிஞ்சதாம். அதுல ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி குமாரர்கள்னு 33 கோடி தேவர்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரங்கள் அனைவரையும் அந்த விஸ்வரூபத்தில் பார்த்தானாமே. ஹே கிருஷ்ணா அன்னைக்கு அவன் துவாபர யுகத்தில் பார்த்தான். இந்த கலியுகத்தில் நான் அந்த பாக்கியம் பண்ணலையே, நான் ஒரு ஏழை பிராமணனாச்சே, எனக்கு எங்கே இந்த தரிசனம் கிடைக்க போறதுன்னு கண்ணை மூடிண்டாராம். அப்போ ஒரு சின்ன குழந்தை, தாமரை போன்று விரல்களோடு கூடிய குழந்தை பட்டரை அழைத்து, பட்டா கவலைப்படாத, நீங்க திரும்பி பாருன்னு சொன்னோன்னு திரும்பி பார்த்தால் ஜம்பூ துவீபம்னு சொல்லக்கூடிய 7 துவீபங்களில் ஒன்றான ஜம்பூ துவீபத்தில் பாரத வருஷத்தில் பரத கண்டத்தில் மேருமலையின் தட்சிணே பார்ஷ்வையான தெற்கு புறத்தில் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட க்ஷேத்திரமான கேரள பிரதேசத்தில் மம்மியூர்னு சொல்லக்கூடிய குருவாயூரில் குருவாயூரப்பனின் ஆஸ்தானத்தில் நமஸ்கார மண்டபத்தில் தன் எதிரே அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்ட பட்டத்ரில் சொன்னாராம், அவர் பார்த்த விஸ்வரூபத்தை நானும் கண்டேன். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலா யாவலி லோபனியோ அந்த விஸ்வரூப தரிசனத்தை நானும் கண்டேன்னு சொன்ன. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவலி லோபனியோ பீயூஷா ப்ளாவிதோஹம் ததனோ ததுதரே திவ்யகைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாதரோமாஞ்சிதாங்கைராவீதம் நாரதாத்யைர் விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஸ்ட. இதை பட்டதிரில் முழுக்க அனுபவிச்சுட்டு சொல்றார், இந்த நாராயணியத்தை கேட்டவாளுக்கு என்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாராம், ஹே கிருஷ்ணா எனக்கு எங்கள் அண்ணா கைவிட்டுட்டார், என் பத்னி கைவிட்டுட்டா, எனக்கு அப்பா அம்மாவும் இறந்து போய் விட்டார்கள், நான் அநாதன் ஆய்விட்டேன் கிருஷ்ணான்னு சொல்லும்போது கர்ப்பகிரகத்திலேருந்து பகவான் வந்து பட்டதிரியில கட்டி பிடிச்சுண்டு சொன்னாராம், நான் இருக்கச்ச நீ அநாதன்னு சொல்லலாமா நாராயண பட்டதிரியிலே, உமக்கு நான் எனக்கு நீன்னு இருக்கோம், நீ கவலையே படாதேன்னு சொல்லும்போது தான் பட்டதிரில் சொன்னாராம், அஜ்ஞாத்வா தே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாஹ ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம்
त्वत्प्रसादाभिभूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुष स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरिहमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् ஆயுராரோக்கியம். இதை கேட்டவா எல்லாருக்கும் ஆயுராரோக்கியம் உண்டாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை பிரத்யக்ஷமா பார்த்தவா 300 வருஷம் 400 வருஷம் சொன்னா ஆறு பார்த்துருக்கா, வீடியோ பிடிச்சு வச்சிருக்கலான்னு கேட்கலாம். இன்றளவும் குருவாயூரப்பனின் பெருமையை, நாராயணியத்தின் பெருமையை எவ்வளவு பேர் சொல்லியிருந்தாலும் அதை பிரபல்லப்படுத்தின மகனீயர் பிரம்மஸ்ரீ சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வாழ். அவருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமான ரோகம் வர அவர் தான் குருவாயூரப்பனின் ஆஸ்தானத்துக்கு சென்று, ஹே குருவாயூரப்பா, அன்று நீ நாராயண பட்டத்ரிகளின் ரோகத்தை தீர்த்து வைத்தாயாம், இன்று அடியேனின் உடம்பையும் தீர்த்து வைன்னு சொல்லி 5 ஸ்லோகங்கள் பாடினர். இது அடியேனுடைய தாத்தா மாதாமகர், என் தாயுடைய தந்தையார் நித்யானுசந்தானத்தில் கொண்ட ஸ்லோகம். அதை சொல்லி முற்று செய்கிறேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாளயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயணா. இதை இன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சுக்கலாம், மிருதங்கமே இல்லையேன்னு. ஏன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்கோ. இன்னைக்கு சொல்ல போகிறது கிருஷ்ணரை பற்றி. கிருஷ்ணர் 18வது அத்தியாயம் கீதையில் 66வது ஸ்லோகத்தை சொல்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், என் ஒருவனையே சரணடைன்னு. அவர் இருக்கும்போது இன்னொருத்தருக்கே இடம் படாது. அதனால் இவருக்கு பேர், சுவாமிக்கு பேர் அனந்த கிருஷ்ணன். இவர் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கலாமோ? அதனால் இவர் மட்டும். அதனால் அத்தியுதமாக வாசித்த அவருக்கு பல்லாண்டு பாடி, அடியேனின் சமாஸ்ரயண பரண்யாச ஆச்சாரியரான பிரகிருதம் அழகிசிங்கர் 45ஆம் பட்டம் அவரின் திருவடிக்கு பல்லாண்டு பாடி, 46ஆம் பட்டம் அழகிசிங்கருக்கு பல்லாண்டு பாடி, அடியேனுடைய காலக்ஷேப ஆச்சாரியர்கள் சேட்லூர் பையம்பாடி ஸ்ரீ யூவே ஸ்ரீவத்சாங்காச்சார் சுவாமி, நெல்வாய் நைத்ருவ மாடபூஷி ஸ்ரீ யூவே சௌமியநாராயணன் சுவாமி, வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் ஸ்ரீ யூவே கருணாகரன் சுவாமி, தேவனார் வளாகம் பருத்திப்பட்டு ஸ்ரீ யூவே சாரநாதாச்சாரியார் சுவாமியின் அனைவரின் திருவடிக்கும் பல்லாண்டு பாடி. இவா சொன்னதுனால தான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறேன், இல்லாட்டா எனக்கு என்ன சொல்ல தெரியும்னு சொல்லுங்க. அவள் சொன்னது தான் அப்படியே ரீப்ளே உங்களுக்கு. அதனால் சொல்லி வச்சதுனால அவள் பெருமைக்கும் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி, அடியேனுக்கும் இவருக்கும் வாய்ப்பளித்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். குற்றம் இருப்பின் பொறுத்தருமாறு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.